Hello friends, welcome to our channel Ari today. Sugar beads speed up போடணுமா thread cut ஆகவே கூடாதா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல்ல பேசிக் ஸ்டிச்சஸ் முடிச்சதும் எடுத்ததுமே sugar beads வந்து தொடக்கூடாது. முக்கியமான டிப்ஸ் இந்த வீடியோல நிறைய இருக்கு, ஃபுல்லா பாருங்க. இந்த sugar beads ஸ்டிச் பண்றதுக்கு கண்டிப்பா நார்மல் machine thread தான் யூஸ் பண்ணனும். நீடில் அயன் நீடில் beads நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களால நிறைய beads வந்து லோட் பண்ண முடியும். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. sugar beads பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு 2 days கண்டிப்பா கொடுங்க. ஃபர்ஸ்ட் sugar beads எடுக்காம இந்த மாதிரி 5 mm பீட்ஸ் எடுங்க. இது கொஞ்சம் நல்ல பெருசா இருக்கும். கையில நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. மோதிர விரல் வச்சு கடைசி பீடை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். நீடில் 90 டிகிரி ஹேண்டில் பண்ணணும். இப்போ பேக் ஸ்டிச் கொடுங்க. பேக் ஸ்டிச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் மிஷின் த்ரெட் சீவிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்றேன். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரே ஒரு பீடு ரிலீஸ் பண்ணி நம்ம நெருக்கமா செயின் கொடுக்கிறோம். இந்த மாதிரி கொடுக்கும் போது கடைசியா இருக்க நீடில்ல இருக்க பீடை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு பீடையும் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட நீடில்ல இருக்க பீடை நல்லா பிடிச்சிக்கிறணும். ஒருவேளை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஃபுல் பீடுமே ரிமூவ் ஆகிரும். அதனால பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியா போடுறதுக்கு வரும். இந்த மாதிரி பெரிய பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு நார்மல் எண்ணாட், நீங்க ஜரியில சில்க் த்ரெட்ல எல்லாம் செயின் ஸ்டிச்லாம் போடும்போது என்ன எண்ணாட் யூஸ் பண்ணீங்களோ அதே எண்ணாட் தான் நம்ம 2 லூப் எடுத்து நம்ம நாட் பண்ணுவோம் இல்லையா, சேம் மெத்தட்ல நாட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ரைஸ் பீட் எடுங்க. இதை வந்து நம்ம வீட் பீட் அப்படின்னு கூட சொல்லுவோம். 5 mm பீட், 4 mm பீட், அதுக்கப்புறமா இந்த வீட் பீட்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா சிங்கிள் பீடா தான் ஸ்டிச் பண்ணணும். 2 பீட் 3 பீடுன்னு கொடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பீடுக்குமே தனித்தனியா ஸ்டிச் வந்து கொடுக்கணும். முக்கியமா இடையில எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. வீட்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கோங்க. நான் உங்களுக்கு 3 month டியூரேஷன் ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு எல்லாராலையுமே செலுத்தக்கூடிய ஒரு தொகையில தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ராப்பரா ஒரு ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல இருந்து ஸ்டிச்சஸ் முதற்கொண்டு பார்த்து நம்ம வந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸையும் கிளியர் பண்ணி சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேட்ச்லயுமே ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி ரொம்ப நல்லாவே கோர்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து நான் வீட் பீட மாதிரியே இருக்கக்கூடிய டிராப் பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். எப்படி வீட் பீட் பண்ணமோ அதே மாதிரியே தான் பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். ஹாஃப் பீட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைடு பிளாட்டா இருக்கும், ஒரு சைடு வந்து நம்மளோட ரவுண்ட் பீட் மாதிரி ஷேப்ல இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபேப்ரிக் மேல இருக்கணும், அந்த பிளாட் வந்து நம்மளோட ஃபேப்ரிக் கீழே இருக்கணும், அடியில இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைகீழா மாத்தி ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்டிச்ல ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீடோட சைஸ் பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி 4 mm பீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடா தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்க 2 பீட் 3 பீடுன்னு போட்டீங்க அப்படின்னா ஃப்ரேம்ல இருந்து ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணதும் எல்லா பீடுமே லூஸா இருக்கும், அன்ஈவனா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு இந்த சைஸ் பீட் எடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் ஸ்டிச் போடுறதுக்கு. சிங்கிள் பீடா தான் நான் ஸ்டிச் வந்து பண்றேன். எதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லயே நம்ம சுகர் பீட் எடுத்தோம் அப்படின்னா சரியா நம்மளோட கையில ஃபோல்ட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு நிறைய வேர்க்கும், முக்கியமா த்ரெட் அருந்து போகும். இந்த பீட்ஸ்லாம் நீங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு சுகர் பீட் டச் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். அட் அ டைம்ல உடனே போட்டுடலாம். இப்ப பாருங்க, இந்த ஸ்டிச் இந்த பீடுக்கு வந்து நம்ம எண்ணாட் பண்றதுக்கு ஒரு பெரிய லூப் எடுத்துட்டு அந்த லூப்பை கடைசி பீட்ல கொடுத்து கீழே உள்ள த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா லாக் ஆகிரும். அடுத்து கட் பீட்ஸ். நம்ம ஆல்ரெடி போட்ட பீடை விட இந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்குல்ல, இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம டபுள் பீடா வந்து போட்டு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். டபுள் பீட் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கிறோம். முக்கியமா இடையில கேப் வந்து இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த கட் பீட் போடும்போது ஒரு ப்ராப்ளம் வரும், த்ரெட் அடிக்கடி அருந்து போகும். ஏன்னா அந்த கட் பீடோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப பார்த்து பொறுமையா பண்ணுங்க. இந்த கட் பீட்ஸ்க்கு எண்ணாட் நம்ம நார்மலா செயின் ஸ்டிச்க்கு போடுறது தான் போடணும். நம்மளால பீடை வந்து லாக் பண்ணி நம்ம லாஸ்டா பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. நார்மல் எண்ணாட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டா இருக்கா நம்மளோட ஸ்டிச் அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணுங்க. அடுத்து சுகர் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பீட் ஃபுல்லுமே நம்மளோட நீடில லோட் பண்ண வேண்டாம். ஒரு 5 to 6 பீட்ஸ் மட்டுமே லோட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்ட பீடு எல்லாத்தையும் விட இந்த பீட் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால கையில ஃபோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பெயின் வர மாதிரி
மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 பீட்ஸ் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மட்டும் கொஞ்சம் கையாளுங்க. இப்போ நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த சுகர் பீட்ஸ் போடும்போது நல்லா கவனிங்க, 2 பீடுக்கு அதிகமா போடவே கூடாது. நீங்க எந்த டிசைன் எவ்வளோ பெரிய டிசைனாலும் சரி, சின்ன டிசைன் பண்ணாலும் சரி, 2 பீட்ஸ் தான். 2 பீட்ஸுக்கு ஒரு ஸ்டிச் வந்து கம்பல்சரி நீங்க கொடுக்கணும். அது மாதிரி என்ன கலர் சுகர் பீட் யூஸ் பண்றீங்களோ சேம் கலர்லயே இந்த நார்மல் மிஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்க. இது போல ஆரி எம்ப்ராய்டரியில இருக்கக்கூடிய நிறைய நுணுக்கங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே கிளியரா டீடைல்டா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க கண்டிப்பா நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஆரி எம்ப்ராய்டரி கொஞ்சம் தெரியும், ஆனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கிட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேவை அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்க நினைக்கிறவங்களுக்கு, சும்மா வீட்ல இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ண சொல்லுங்க.